ஃபைண்ட் த அக்யூட் ஆங்கிள் between the following lines. பின்வரும் கோடுகளுக்கு இடைப்பட்ட குறுங்கோணம் காண்க. 2 lines are given. இது ரெண்டுமே வெக்டர் லைன். பேராமெட்ரிக் ஃபார்ம் எஸ்ஸும் டீயும் வருது. கொடுக்கப்பட்ட ரெண்டு கோடுமே வெக்டர் சமன்பாடு எஸ்ஸும் டீயும் வரதுனால துணை அலகு வடிவம்னு சொல்லுவாங்க. இது பொதுவாக எப்படி இருக்கும், இந்த கொஷின் வச்சு எழுதுற பாருங்க. ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டர். அடுத்த லைன் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு சி வெக்டர் ப்ளஸ் எஸ் இன்ட்டு டி வெக்டர். இதில் ஏவும் சியும் பொசிஷன் வெக்டர் சொல்லுவாங்க. நிலை வெக்டர் பொசிஷன் வெக்டர்னால் பாயிண்ட்ஸு புள்ளிகளாக மாறும். டீக்கு அப்புறம் எஸ்ஸுக்கு அப்புறம் வர்றது மட்டும்தான் ஸ்கேலர் சொல்லுவாங்க. டி எஸ்ஸையும் இந்த டீக்கு அப்புறம் எஸ்ஸுக்கு அப்புறம் வர்றது மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், வெக்டராக எடுத்துக்கணும். இது ரெண்டு வெக்டரை பயன்படுத்தி தான் நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஸோ இஃப் டீட்டா இஸ் ஆங்கிள் பிட்வீன் லைன்ஸ்னால் தென் காஸ் டீட்டா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் டாட் டி வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் மாடுலஸ் ஆஃப் டி வெக்டர். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இரண்டு கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணம் கேட்டாங்கன்னா காஸ் டீட்டா ஈக்குவல் டு ரெண்டு வெக்டரை மட்டும் எடுத்துக்கணும். மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் டாட் டி வெக்டர் ஹோல் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி மாடுலஸ் ஆஃப் டி. ஸோ இப்போ ஃபஸ்ட் கொஸ்டினில் இதுதான் பின்னு எடுத்துப்போம், இதை வந்து டின்னு எடுத்துப்போம். சார் நான் இதை ஏ வெக்டர் எடுத்துக்க போகிறேன் சார், இதை பி வெக்டர் எடுத்துக்க போகிறேன் சார், இது ரெண்டுத்தையும் நான் மாற்றி போட போகிறேன் சார், இது N1 எடுத்துக்க போகிறேன் சார், இது N2 எடுத்துக்க போகிறேன் சார், இது ஃபார்முலா பிக்கு பதில் டிக்கு பதில் N1 N2 போட போகிறேன் சார், இது யூ வெக்டர் எடுத்துக்க போகிறேன் சார், இது வி வெக்டர் எடுத்துக்க போகிறேன் சார், ஃபார்முலா நான் மாற்றி எழுத போகிறேன் சார், அதெல்லாம் உங்கள் விருப்பம். இதில் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ரேஷியோஸ் திசை விகிதங்கள் பி, இதை B1 B2 B3 அது என்ன சொல்லுவாங்க. இதை கூட நம்ம என்ன பண்ணலாம், பி வெக்டர் எடுத்துக்கலாம். டி கூட வருது இல்லைங்களா, இதை டி வெக்டர்னு எடுத்துக்கலாம். இங்கே அதே மாதிரி கார்ட்டீசியன் ஃபார்மில் மாற்றி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சரி, ஒரு கொஷினாக போகலாமா. 5ல் 1 போட போகிறோம். இப்போ நம்மளுக்கு பி வெக்டர் தெரிஞ்சு போச்சு. பி வெக்டர்னால் ஐ கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 2k கேப். அதே மாதிரி டி வெக்டர்னால் மைனஸ் ஐ கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் 2k கேப். அதுக்கப்புறம் ஃபார்முலா எழுதிடணும், அந்த பழக்கத்தை கற்றுக்கணும். ஃபார்முலா எழுதணும், அது பொதுவாக சொல்லி கொடுத்தேன். ஃபார்முலா காஸ் டீட்டா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பி டாட் டி பி வெக்டர் டாட் டி வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி மாடுலஸ் ஆஃப் டி. நம்ம இஷ்டம் சொல்லியிருக்கேன். பி வெக்டர் டி வெக்டர் தான் எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது. எனி டூ லெட்டர்ஸ் நீங்கள் எடுத்துன்னு வெக்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கொஷினில் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் லைன்ஸ் எப்படி எடுத்துக்கிறதுனால ஃபஸ்ட் லைனு செகண்ட் லைன் எடுத்துக்கிறேன். நம்ம அதுக்கப்புறம் டீக்கு அப்புறம் எஸ்ஸுக்கு அப்புறம் பேராமெட்ரிக் வடிவத்துக்கு அப்புறம் பேராமெட்ரிக் இருக்குல்ல லெட்டர், அதுக்கப்புறம் வரத வெக்டரை எடுத்து நம்ம செய்கிறோம். அதான் முக்கியம். சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டாட் பண்ண போகிறேன். சரி, அப்படியே அப்ளை பண்ணுறேன். நான் முதல்ல கண்டுபிடிக்கிறேன். பி டாட் டி கண்டுபிடிக்கட்டுமா. ஓகே, மாடுலஸ் ஆஃப் பி டாட் டி. இங்கே 1 இன்ட்டு 1 என்ன கிடைக்குது, -1. அதுக்கப்புறம் 2 இன்ட்டு -2 என்ன கிடைக்குது, -4. அதுக்கப்புறம் -2 இன்ட்டு 2 என்ன கிடைக்குது, -4. ஓகே, குட். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணு, -9. மாடுலஸ் ஆஃப் -9 அப்போனா என்னதுங்க, +9 கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். மாடுலஸ்குள்ளே மைனஸ் இருந்ததுன்னா நம்ம ப்ளஸ்ஸாக எடுத்துக்கணும் தெரியும். அதே போல் மாடுலஸ் ஆஃப் பின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டர் எண் அளவு. அப்போ மாடுலஸ் எடுத்தோம்னா ஐயும் கூட வெக்டரும் கூட வர நம்பர் 1 ஸ்கொயர், ஜே கூட வர நம்பர் என்னென்னு பாருங்கள் 2 ஸ்கொயர்னால் 4, கே கேப் கூட வர நம்பர் பாருங்கள் -2, அதை ஸ்கொயர் பண்ணால் -2 ஹோல் ஸ்கொயர் +4 தான் வரும். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 என்ன எழுதலாம், 3ன்னு எழுதலாம். ஸோ அப்போ அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் டி வெக்டர் அப்போ என்ன பாருங்கள் -1 ஸ்கொயர் 1 -2 ஸ்கொயர் 4 +2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 3. ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். காஸ் தீட்டா ஈக்குவல் டு இந்த மாடலில் கேட்பாங்க எப்படி வேணாலும்
இதே கொஷின் வரும்னு நினைக்கக்கூடாது. மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் டாட் டி வெக்டர் 9 மாடுலஸ் ஆஃப் பி 3 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் டி 3. அப்போ 3/3. இங்கே நம்ம ரெண்டுத்துக்குமே மாடுலஸ் இருக்கிறதுனால இப்போ எல்லாமே ப்ளஸ் தான். இது இங்கே மாடுலஸ், இங்கே மேலேயும் ப்ளஸ், கீழே ப்ளஸ் 1 வருது. அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ காஸ் 0 டிகிரி. ஸோ அதிலேருந்து என்ன கிடைக்குது, தீட்டா வந்து 0 டிகிரி. இது அக்யூட் ஆங்கிள் தான், இது குறுங்கோணம் தான். அதுக்கு அடுத்து செகண்ட் கொஷின் பாருங்கள். செகண்ட் கொஷின் பார்க்கும்போது 5ல் 2 எப்படி எடுத்து சொல்லியிருங்க பாருங்கள். இது மாதிரி கார்ட்டீசியன் ஃபார்மில் இருந்ததுன்னா, கார்ட்டீசியன் வடிவத்தில் இருந்ததுன்னா இந்த கீழே வரதை தான் நம்ம என்ன எடுத்துக்கணும், பி வெக்டர் எடுத்துக்கணும். டைரக்ஷன் ரேஷியோஸ் திசை வைக்கிறதுங்கெல்லாம் பின்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் டீக்கு அப்புறம் எஸ்ஸுக்கு அப்புறம் என்ன வருதோ அதை அடுத்த வெக்டர் இங்கே பி எடுத்தோம்னா அங்கே டி வெக்டர் எடுத்துக்கணும். மாற்றி கூட எடுத்துக்கலான்னு சொல்லிட்டேன். ஸோ அப்போ எடுத்து எதை போகிறேன், இந்த 3, 4, 5 பி வெக்டர்னும் 2i கேப் ப்ளஸ் ஜே கேப் கே கேப்பை டி வெக்டரும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போ நான் எடுத்து ஆகிட்டோமா. இது வந்து பாருங்கள், நான் என்ன எழுதுறேன்னா பி வெக்டர் கிவன் கொஷினை பார்த்து எழுதுறேன். இப்போ போய் 3i கேப் ப்ளஸ் 4j கேப் ப்ளஸ் 5 கேப். அதே மாதிரி டி வெக்டர் என்ன கொடுத்துருக்காங்க, 2i கேப். பெட்வீன் 2 லைன்ஸ்னாலே, 2 கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணனாலே காஸ் தீட்டா யூஸ் பண்ணணும். பிடி கண்டுபிடிக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுத்துட்டேன். ஸோ அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதணும். மாடுலஸ் ஆஃப் பி டாட் டி, பி வெக்டர் டாட் டி வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் மாடுலஸ் ஆஃப் டி வெக்டர். ஓகே, இப்போ நம்ம பி டாட் டி கண்டுபிடிக்கணும். பி வெக்டர் டாட் டி வெக்டர் கண்டுபிடிக்கணும். அப்படி பண்ணும்போது 3 × 2 3 × 2 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 6. 4 × 1 4. 5 × 1 5. இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 10. 6 + 4 10. 10 + 4 என்னது, 10 + 5 15 கிடைக்குது. மாடுலஸ் ஆஃப் 15னா ப்ளஸ் 15 தான். அதுக்கப்புறம் டினாமினேட்டர் நம்மளுக்கு என்ன தேவைப்படுது, மாடுலஸ் ஆஃப் பி தேவைப்படுது. மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டர், அதாவது எண்ணளவு, பி வெக்டரினுடைய எண்ணளவு தேவைப்படுது. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 5 ஸ்கொயர் பண்ணால் 25. இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். இதை ஆட் பண்ணனா வரும் 50. இது 2 25, இங்கே ஒரு 25 இருக்குது, 50. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 50. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 50 எப்படி எழுதலாம், 25 × 2. 25 × 2னா 5√2ன்னு எழுதலாம். குட். அதே போல் மாடுலஸ் ஆஃப் டி வெக்டர், டி வெக்டர்னா பாருங்கள், 2 ஸ்கொயர் 4, 1 ஸ்கொயர் 1, கே கேப் கூட 1 ஸ்கொயர் 1. ஸோ இதை ஆட் பண்ணனா வரும் ரூட் ஆஃப் 6. இந்த வேல்யூஸ்லாம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் டாட் டி வெக்டர் வந்து 15 எழுதிக்கிறோம். மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் 5√2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் டி வெக்டர் √6. ஸோ அப்போ இதெல்லாம் என்ன பண்ணலாம், 1 டைமு இதை 15 5 மட்டும் நான் என்ன பண்ணுறேன், கேன்சல் பண்ணுறேன். இது 3 டைமு நம்மளுக்கு கிடைக்கிறது 3/√2 இன்ட்டு √6 கிடைக்குது. இதை வந்து 3, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ரூட் ஆஃப் 12, 2 × 6 என்ன வரும் 12. ரூட் போட்டுட்டு காமனாக ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இது 3, 4 × 3 4 × 3 என்னது 12. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலான்னா காஸ் தீட்டா ஈக்குவல் டு 3 டிவைடட் பை ரூட் ஆஃப் 4னா 2. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, √3 இருக்குது. இதுக்கு வந்து நம்ம ரேஷனலைஸ் பண்ணணும். இங்கே என்ன இருக்குது, √3 காஞ்சிகேஷனால் மல்டிப்ளை பண்ணணும். √3 மல்டிப்ளை பண்ணி √3 டிவைட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும், நியூமரேட்டரில் 3√3 டிவைடட் பை 2. √3 × √3 3. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கங்க. அப்போ காஸ் தீட்டா என்ன கிடைக்குது பாருங்கள், காஸ் தீட்டா ஈக்குவல் டு √3/2. இதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும் ட்ரிகனாமெட்ரி, அந்த வேல்யூஸ்லாம் கண்டுபிடிக்க தெரியும்.
ஸோ அப்போ நம்ம காஸ் டீட்டா ஈக்குவல் டு √3/2 காஸ்ட்டில் எங்கே வரும் π/6 தான் வரும், 30 டிகிரியில் வரும். அப்போ காசு π/6. ஸோ டீட்டா வந்து π/6. அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் ஐஐடி ஜேஇஇ அதாவது ஜேஇஇ மெயினில் கேட்ட கொஷின். இது என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கேட்ட கொஷின், ஜேஇஇ மெயின் எக்ஸாமில் கேட்ட கொஷின். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் இதுமாதிரி மாடலில் ஐஐடி ஜேஇயில் வரும். திரும்பி அந்த கொஷின் எழுதிக்கிறேன் பாருங்கள். ஜேஇ மெயினில் கேட்டது 3rd ஒன். பெரிய கஷ்டம் கிடையாது, இதுவும் ஈஸி தான். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட் 2x 3y - z but and 6x - y 6x equal to -y - 4z. இது ஜேஇஇ மெயினில் கேட்ட கொஷின். ஏஐஇஇ இருக்குது பார்த்து கேட்ட கொஷின். ஏஐஇஇ இருக்குது பார்த்து கேட்ட கொஷின். அதனால் இது நல்லா கவனமாக இருங்க. இந்த மாதிரி மாடலில் கேட்குறது வாய்ப்பு இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இதில் எது பி வேக்டர் டி வேக்டர் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இது x / 1/2 எழுதலாம். இது அப்போ எழுதுங்க பார்ப்போம். 3 / 1/3 எழுதலாம். z / -1 எழுதலாம். சூப்பராக புரிஞ்சிட்ருக்கும். கார்ட்டீஷியன் ஃபார்மில் எழுதுகிறோம், கார்ட்டீஷியன் வடிவத்தில் எழுதுகிறோம். ஸோ இது சொல்லுங்கள் பார்ப்போம். x/1/6 குட், y/-1 வெரி வெரி குட், z/ என்ன சொல்லுவீங்க -1/4. எது தெரிஞ்சு போச்சா? இப்போ பி வேக்டர் சொல்லுவீங்க. பி வேக்டர் என்னதுங்க 1/2 1/3 -1. இது ஐ கேப் ஜே கேப் கே கேப்பில் எழுதிங்க. அதே மாதிரி டி வேக்டர் உங்களால் சொல்ல முடியும் 1/6 -1 -1/4. கண்டிப்பாக எல்லாராலையுமே எழுத முடியும். ஸோ அப்போ பி வேக்டர்னால் இதான் b1 b2 b3 d1 d2 d3 இது -1. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். இது ரெண்டுத்தையும் முதல்ல டாட் பண்ணி கற்றுக்குங்க. பி டாட் டி முதல்ல கண்டுபிடிங்க. பி டாட் டி கண்டுபிடிச்சின்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 1/12, அதுக்கப்புறம் -1/3, அதுக்கப்புறம் +1/4. எல்சிஎம் கண்டுபிடிங்க. 12 தான் எல்சிஎம். 12 3 4 இதுக்கு எல்சிஎம் 12. 12 தான் நம்மளுக்கு மீசிமா. 12ல் எத்தனை 12 இருக்குது? ஒரு 12 இருக்குது. அப்போ 1. 12ல் எத்தனை 3 இருக்குன்னா 4. அப்போது 1 × 4 வந்து 4. அங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுங்க. 12ல் எத்தனை 4 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3. இப்போ 3 × 1 3. நியூமினேட்டர் பாருங்கள். நியூமினேட்டர் பார்த்தீங்கன்னா 4 - 4 0. 0/12 0. ஸோ பி டாட் டி வேக்டர் ஈக்குவல் டு 0. இப்போ ஏ வேக்டர் டாட் பி வேக்டர் ஈக்குவல் டு 0. அதாவது ரெண்டு வேக்டர் வந்து டாட் ப்ராடக்ட் 0 வந்ததுன்னா டீட்டா என்ன இருக்கும் 90 டிகிரின்னு எல்லாருக்குமே தெரியும். இல்லைனா கூட தெரிஞ்சு வச்சிங்க. பி டாட் டி 0னா இதுக்கு என்ன மீனிங்னா பி வேக்டரும் டி வேக்டரும் பெர்பெண்டிகுலர். ஸோ என்ன சொல்ல போகிறோம், டீட்டா வந்து π/2 சொல்ல போகிறோம். தேங்க்யூ.